சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன், இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? காலையில இருந்து உனக்கு பொங்கல் விஷ் பண்ணணும், மனசு விட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு நீ இடம் கொடுக்கல. அக்காக்கு வேற கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. கண்ணிமைக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அர்ஜுன். சரி, இப்போ சொல்றேன். ஹாப்பி பொங்கல் அர்ஜுன். அதே மாதிரி நான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நேத்து நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நான் உன் கூட இருந்திருந்தா உனக்கு ஷாக் அடிச்சு நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற நிலைமை வந்திருக்காது. எல்லாம் என்னாலதான். சாரி அர்ஜுன். என் அக்காக்காக போயிருந்தாலும் என் மனசுல நீ என்ன பண்ற, தூங்குனியா இல்லையான்னு என் மனச அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அர்ஜுன். செண்பகவள்ளி மேடம் என் மேல செம்மையா கோவப்படுவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். ஆனா என்னவோ தெரியல, அவங்க என்ன மன்னிச்சு விட்டுட்டாங்க. செண்பகவள்ளி மேடம் என்ன மன்னிச்சா மாதிரி நீயும் என்ன மன்னிப்பேன்னு நான் ரொம்ப நம்புறேன் அர்ஜுன். இப்ப என்ன, எனக்கு தான் ஒண்ணும் இல்லைல்ல, விடு. இதுல ஓன் தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு வகையில நானும் தான் காரணம். நான் தான் டேபை ஓபன் பண்ணி விட்டு தண்ணி வரலன்னு க்ளோஸ் பண்ணாம வந்துட்டேன். அப்புறம் மோட்ரு போட்டதும் தண்ணி உள்ள வந்து இப்படி ஷாக் அடிச்சிருச்சு. இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு? நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுலாம் நீ என்னை பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ அம்மா சொன்னாங்க, சம்பளம் வாங்குற, நீ என்ன பார்த்துக்கிற, அவ்வளவுதான். சிம்பிள். இன்னும் 10 நாள்ல நான் கியூர் ஆயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன். நீயும் உன் வேலையை பார்க்க போற, அவ்வளவுதான். நீ ஃப்ரீயா விடு. அப்புறம் நீ என்ன கடைசி வரைக்கும் என் கூடவா இருக்க போற? இன்னும் 5 மாசத்துல போக போறதானே? எதுக்கு இவ்வளவுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வேலையை பார்த்தோமா, மாசமானா சம்பளம் வாங்கினமான்னு இரு. வீணா எமோஷனலுக்குலாம் போவாத. அர்ஜுன், என்ன அர்ஜுன் சொன்ன? உண்மையதானே சொன்ன. நீ இன்னும் இங்க இருக்க போறது ஒரு 5 மாசம் தானே. அப்புறம் நீ இவ்வளவு தூரம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன அவசியம் இருக்கு? என்னால உன்னை பார்த்துக்க முடியலன்னு பதறி போய் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்காம வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. என்ன மலரு, அர்ஜுன் ரொம்ப கோவப்பட்டாரா? கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா ரொம்ப காயப்படுத்திட்டான்டா. நான் இன்னும் இங்க இருக்க போறது 5 மாசம் தான்னு சொன்னா. அதான்டா என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சம்பளம் வாங்குற, நீ என்ன பாத்துக்கிற, அவ்வளவுதான். இன்னும் 10 நாள்ல
நான் கியூர் ஆயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன், நீயும் உன் வேலையை பார்க்க போற, அவ்வளவுதான். நீ என்ன கடைசி வரைக்கும் என் கூடவா இருக்க போற? இன்னும் 5 மாசத்துல போக போறதானே? நீ இன்னும் இங்க இருக்க போறது ஒரு 5 மாசம் தானே. அப்புறம் நீ இவ்வளவு தூரம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எதுக்கு இவ்வளவுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வேலையை பார்த்தோமா, மாசமான சம்பளம் வாங்கினமான்னு இரு. வீணா எமோஷனலுக்குலாம் போவாத. மலர், சார், என்னம்மா, ஏன் தூங்கலையா நீ? இவ்வளவு காலையில இங்க வந்து தனியா உட்கார்ந்து இப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசனைலாம் எதுவும் இல்லை சார், தூக்கம் வரல அதான். இங்க பாருமா, ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு மனசு சரியில்லாம இருக்கணும்.